வணக்கம். நாம டெய்லி யூஸ் பண்ற பணம் அது எங்க இருந்து வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அரசாங்கம் பிரிண்ட் பண்ணது அவ்வளவுதானே அப்படின்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது இல்லவே இல்ல. இந்த பகுதியில பணத்தை உண்மையில யாரு உருவாக்குறாங்கங்கிற ஒரு ஷாக்கிங்கான ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம கையில இருக்கிற நோட்டா இருக்கட்டும், இல்ல பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற நம்பர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் உண்மையில எங்கிருந்து வருது? நாம நினைக்கிறத விட இதுக்கு பின்னால இருக்கிற கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. நாம நம்ப வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கதைக்கும் நிஜத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இங்க தான் ட்விஸ்டே இருக்கு. பணத்தை எல்லாம் அரசாங்கம் இல்லைன்னா சென்ட்ரல் பேங்க் தான் அச்சடிக்குதுன்னு நாம எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா அது சுத்தமா உண்மையே கிடையாது. நிஜத்துல பிரைவேட் பேங்க்ஸ் தான், ஆமா தனியார் வங்கிகள் தான் உங்களுக்கு லோன் கொடுக்கிற ஒவ்வொரு தடவையும் புதுசா பணத்தையே உருவாக்குறாங்க. நீங்க கேட்டது கரெக்ட் தான். இந்த நம்பரை பாருங்களேன், ஷாக் ஆயிடுவீங்க. புழக்கத்துல இருக்கிற மொத்த பணத்துல வெறும் 3% மட்டும்தான் அரசாங்கம் அச்சடிச்ச கேஷ், அதாவது நோட் காயின்ஸ். மீதி 97% பணம் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற டிஜிட்டல் நம்பர்ஸ் தான். இந்த 97% பணத்தையும் உருவாக்குறது யாரு? பிரைவேட் பேங்க்ஸ் தான். சரி, எப்படி பேங்க்ஸ் பணத்தை உருவாக்குறாங்க? இது ஏதோ மேஜிக் மாதிரி தோணலாம், ஆனா இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். ஒண்ணுமே இல்லாததுல இருந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் எப்படி வருதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு வீடு வாங்க லோனுக்கு அப்ளை பண்றீங்கன்னு வச்சுப்போம். பேங்க் உங்க லோன் அப்ரூவ் பண்ணதும் அவங்க வேற யாருடைய அக்கவுண்ட்ல இருந்தோ பணத்தை எடுத்து உங்களுக்கு தரமாட்டாங்க. அதுக்கு பதிலா சிம்பிளா உங்க அக்கவுண்ட்ல 2 லட்சம் டைப் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு நொடியில நம்ம பொருளாதாரத்துல புதுசா 2 லட்சம் ரூபாய் உருவாக்கப்பட்டுருச்சு. அதே சமயம் நீங்க திருப்பி கட்ட வேண்டிய 2 லட்சம் ரூபாய் கடனும் உருவாகிடுச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வங்கிகள் ஏற்கனவே இருக்கிற பணத்தை கடனா கொடுக்கறது இல்ல, அவங்க கடனை தான் கொடுக்கறாங்க. அந்த கடன் தான் பணமா மாறுது. நம்ம புழக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டல் ரூபாய்க்கும் பின்னால ஒரு கடன் இருக்குன்னு அர்த்தம். சரி, பணம் கடனா உருவாக்கப்படுறதால என்ன பிரச்சனை? இது ஒரு நிலையற்ற, ஒரு அன்ஸ்டேபிள் சிஸ்டத்தை உருவாக்குது. இப்போ இந்த கடன் அடிப்படையிலான பண அமைப்போட ஆபத்துகள் என்னென்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஒரு பேங்க்கு $1,00,000 லோன் கொடுக்குதுன்னு வச்சுப்போமே. அப்படி கொடுக்கும்போது பொருளாதாரத்துல புதுசா $1,00,000 பணம் உருவாகுது. ஆனா நீங்க திருப்பி கட்ட வேண்டியது அந்த $1,00,000 மட்டும் இல்லையே, வட்டியும் சேர்த்து கட்டணும். அப்போ நீங்க கட்ட வேண்டிய மொத்த தொகை $1,10,000. இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. பேங்க் உருவாக்குனது $1,00,000 தான். ஆனா நாம கட்ட வேண்டியது $1,10,000. அந்த எக்ஸ்ட்ரா $10,000 பணம் எங்க இருந்து வரும்? பதில் ரொம்ப சிம்பிள். இன்னொருத்தர் வாங்கின கடன்ல இருந்து தான். அதாவது ஏற்கனவே இருக்கிற கடனுக்கான வட்டியை கட்டணும்னா புதுசா இன்னும் நிறைய கடன்கள் உருவாக்கப்பட்டே இருக்கணும். ஒருவேளை மக்கள் கடன் வாங்குறத நிறுத்திட்டாங்கன்னா பணப்புழக்கம் குறைஞ்சி பொருளாதாரம் சரிவசந்திக்கும். இது நிக்கவே முடியாத ஒரு ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி தான். இந்த சிஸ்டம் இயல்பாவே ஏற்ற இறக்கங்களை, அதாவது பூம் அண்ட் பஸ் சைக்கிள்ஸை உருவாக்குது. பேங்க்ஸ் ஈஸியா நிறைய லோன் கொடுக்கும்போது பொருளாதாரம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், சொத்து விலையெல்லாம் ராக்கெட் வேகத்துல ஏறும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கடன் சுமை தாங்க முடியாம போகும். அப்போதான் மார்க்கெட் மொத்தமா சரியும். 2008 உலகத்துல நடந்த பொருளாதார நெருக்கடி இதுக்கு ஒரு சரியான உதாரணம். அது மட்டும் இல்ல, இந்த சிஸ்டம் பணக்காரங்களை இன்னும் பணக்காரங்களாகவும் ஏழைகளை இன்னும் ஏழைகளாகவும் ஆக்குது. இதுக்கு பேரு கான்டிலியன் விளைவு. சிம்பிளா சொல்லணும்னா, புதுசா உருவாக்கப்படுற பணம் முதல்ல பேங்க்ஸ், பெரிய கம்பெனிகள்னு அவங்க கைக்கு தான் போகுது. அவங்க அதை வச்சு சொத்துக்களை வாங்கும்போது அதோட விலை ஏறிடும். கடைசியா இந்த பணம் உங்களே அன்னைய மாதிரி சாதாரண ஜனங்க கைக்கு வர்றதுக்குள்ள விலைவாசி ஏறி போய் நம்ம பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருக்கும். சரி, இந்த சிஸ்டம்ல இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குன்னா இதுக்கு மாற்று வழிதான் என்ன? பணத்தை ஏன் நாம கரண்ட், தண்ணி மாதிரி ஒரு புது பயன்பாட பார்க்க கூடாது? இதுக்கு தீர்வு என்னன்னு இந்த ஆய்வு சொல்லுதுன்னா, பணத்தை உருவாக்குற அதிகாரத்தை பிரைவேட் பேங்க்ஸ் கிட்ட இருந்து எடுத்து மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்ட ஒரு பொது அமைப்புக்கு கொடுக்கணும். இந்த டேபிள்ல பாருங்க, வித்தியாசம் பளிச்சுன்னு புரியும். இப்போ இருக்கிற சிஸ்டம்ல பிரைவேட் பேங்க்ஸ் அவங்க லாபத்துக்காக பணத்தை உருவாக்குறாங்க. ஆனா நாம சொல்ற புது சிஸ்டம்ல ஒரு பொது அமைப்பு மக்களோட நன்மைக்காக பணத்தை உருவாக்கும். ரொம்ப முக்கியமா, பணம் இனிமே கடனா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது எப்படி வேலை செய்யும்னு பாத்தீங்கன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் பப்ளிக் பாடி, அதாவது ஒரு சுயாதீனமான பொதுக்குழு பொருளாதாரத்துக்கு எவ்வளவு பணம் தேவைன்னு முடிவு பண்ணும். அந்த பணத்தை ரோடு, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் மாதிரி பொது திட்டங்களுக்கு கடனே இல்லாம செலவு பண்ணலாம். இல்லனா நேரடியாக மக்களுக்கே ஒரு டிவிடெண்ட் மாதிரியும் கொடுக்கலாம். உண்மையிலே பணம் எப்படி உருவாக்கப்படுதுங்கிற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சா இந்த சிஸ்டமே மக்கள் கோவத்துல சரிஞ்சிடும்னு இந்த மூல ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இதனால தான் இந்த விஷயம் பெரும்பாலும் நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்படுது. நாம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். பணம்ங்கிறது ஏதோ வானத்திலிருந்து குதிச்ச ஒரு விஷயம் இல்ல.
அது மனிதர்களாகிய நாம உருவாக்கின ஒரு சிஸ்டம், ஒரு கருவி. அப்போ நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். பணம்ங்கிற இந்த கருவியை நாம யாருக்காக டிசைன் பண்ணணும்? ஒரு சிலரோட லாபத்துக்காகவா, இல்ல நம்ம எல்லாரோட நலனுக்காகவா? பதில் நம்ம கையில தான் இருக்கு.